காய்ஸ் கள்ளுச்செடி பழம் பயிலான்னு வந்துக்கிறோம் பாருங்கள். இதை பற்றி ஏதாச்சும் ரிவ்யூ சொல்கிறா? காய்ஸ் பார்த்துனா எங்கே வந்துன்னா கொல்லிக்கு வந்துக்கிறோம் கள்ளுச்செடி பழம் பறிக்க. இது வந்து வெயில் காலத்தில் மட்டும்தான், சம்மர் சீசன் மட்டும்தான் வளரும். இது வந்து இயற்கையான ட்ராகன் ஃப்ரூட் மாரி சூப்பராக இருக்கும். குட்டி ட்ராகன் ஃப்ரூட்டு தான், நாட்டு ட்ராகன் ஃப்ரூட்டே இது தான். தரமாகுதா? இதை பாருங்கள், பறித்து வச்சுக்கிறோம் பாருங்க. சும்மா வேறு லெவலில் இருக்கும். அதை பிரித்து காமிடா. அதை உச்சிட்டு அதில் முள்ளாக இருக்கும் காய்ஸ். அது சீட்ஸ் மட்டும் வெளியே தூக்கிங்க. அதோட விதையை மட்டும் தான் பாருங்க எப்படி இருக்கும். அப்படியே நாக்கில் எச்சி ஊறும் பே. அது பிரிடா ஒழுங்க பிடி வச்சுட்டு சரியா வேற லெவலில் இருக்கும் காய்ஸ். கள்ளுச்செடியோட பழம் இதான், குட்டி ட்ராகன் ஃப்ரூட். இது வந்து வெயில் டைம் மட்டும் தான். இப்போ சம்மர் சீசன் ஆரம்பிச்சதில் வந்துக்குது. மனமாக இருக்கும். வீடியோ சாப்பிட்டேன்னா உங்கள் ஸ்கின்னு பிரைட்டாக இருக்கும், முகப்போர்லாம் வராது. இதை நேச்சுரல் கலராக வாயில் தெரியும். உங்கள் லிப்பும் நல்லா இருக்கும் இதை சாப்பிட்டா. இதை பாருங்க, இது மேலே ஒரு முள் இருக்குது தெரியுங்களா? அந்த முள்ளெல்லாம் தீச்சிட்டு ஏதாச்சும் கல்லை போட்டு தீத்திட்டு இதை இது பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டாம். சும்மா வேற மாதிரி இருக்கும் காய்ஸ். ஏதாச்சும் பண்ணி இதை பாருங்க, இப்போ தான் இதில் காயெல்லாம் வைக்கிது. இதை பாருங்க, இந்த பூ எப்படி இருக்குது பாருங்க. சும்மா மனமாக இருக்குது அப்படியே வேற லெவல். ஒரு பழத்தை ஊற நான் சாப்பிட்றேன். இதை பாருங்க, இந்த முள் இருக்கா தீத்துறா எதனா கல்லில் போட்டு வாங்கன்னா அதுதான். இது பாருங்க, இங்கே எதுவும் கல்லில் போட்டு தீர்த்ததுக்கு அதனால் அப்படியே உடிச்சு சாப்பிட வேண்டாம். ஆடிலேருந்து அப்படி உங்களால் கல் உடிக்க முடியலாம், அப்படி சாப்பிட வேண்டாம். அப்படியே அதை பார்க்கும் போதே நாக்கில் எச்சி ஊத்து ஃபேமிலிஸு. பாருங்க பார்த்தீங்களா எப்படி இது பாருங்க. அப்படி இது செம்மையாகுது. காய்ஸ் இதை இப்படி தீத்திட்டு நல்லா கல்லில் போட்டு தீத்தணும் காய்ஸ். இப்போ தீத்திட்டோமா, தீத்திட்டு பாருங்க. ஐயோ இது பாருங்க காய்ஸ், மனமாக இது. பார்க்கக்குள்ள அப்படி நாக்கில் எச்சு ஊறுது வேற மாதிரி. சொல்ல வார்த்தையே இல்லை, அந்த மாதிரி அற்புதமாக இது வேற மாதிரி இது காய்ஸ். அப்படி கிட்ட வாடா காய்ஸ். இது பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அற்புதமாக இது பாருங்க. நாக்கில் எச்சு ஊறுது எனக்கு. இப்படிதான் சாப்பிடணும். இது கொட்டையெல்லாம் கீழே துப்பிங்க காய்ஸ், முழுங்கிடக்கூடாது. சூப்பராக இருக்குது, வேற மாதிரி இருக்குது. காய்ஸ் இது சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நேச்சுரலான ஸ்கின் கிடைக்கும், முகப்போர் அதெல்லாம் வராது. இது நல்லா விரும்பி சாப்பிடுங்க. இது வந்து குட்டி ட்ராகன் ஃப்ரூட்டு. நான் எத்தனை முறை சொல்லிட்டேன், இது வந்து குட்டி ட்ராகன் ஃப்ரூட்டு. சரி காய்ஸ், இந்த பழத்தை எத்தனை பேர் நீங்கள் சாப்பிட்டுக்கிறீங்க? சாப்பிட்டு இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்து லிப்டிக்லாம் அடிப்பீங்களா கேர்ள்ஸ்லாம்? லிப்டிக் அடிக்க தேவை. இவர் என் லிப்பை பார்த்தீங்களா வேற மறைக்குது. சரி காய்ஸ், இந்த பழத்தை எத்தனை பேர் நீங்கள் சாப்பிட்டுக்கிறீங்க? சாப்பிட்டு இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்து லிப்டிக்லாம் அடிப்பீங்களா கேர்ள்ஸ்லாம்? லிப்டிக் அடிக்க தேவை. இவர் என் லிப்பை பார்த்தீங்களா வேற மறைக்குது. அடுத்து இதே மாதிரி வீடியோவில் சந்திக்க
வேற ஒரு வீடியோ வரேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.